நம்ம சொல்கிறோம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி சபைகள் இன்றைக்கி ஏன் இயேசுவை வான்னு சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுவை விரும்புகிறத விட இயேசுக்கிட்டேருந்து வருகிறதை விரும்புகிற கூட்டம் தான் இன்றைக்கி ஜாஸ்தி. இயேசுக்கிட்டேருந்து என்ன கிடைக்கும்? சர்ச்சுக்குள்ளே வந்து உட்காந்துருக்குறோம். நம்மில் எத்தனை பேர் இயேசுவை விரும்புகிறோம், எத்தனை பேர் இயேசுக்கிட்டேருந்து விரும்புகிறோம்? அதாவது நம்ம எல்லாருமே இப்போ எப்படி ஆக்கிட்டோம்னா, இயேசுநாதரை ஒரு மற்ற தேவர்களை நாம் எப்படி தேடிட்டு இருந்தோமோ அதே மாதிரி இயேசுவையும் தேட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஒன்று ஆரம்பிக்கும் போது பையனுக்கு வேலை கிடைக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆரம்பிக்கிறாங்க, அது நடந்துருச்சா? அப்புறம் ஒரு வீடு கட்டணும்னு ஆரம்பிக்கிறாங்க, அது நடந்துருச்சா? அடுத்து பிள்ளை வேணும், பேரப்பிள்ளை வேணும்னு ஆரம்பிக்கிறாங்க, அது நடந்துருச்சா? இப்படி அடுத்து 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 தேவைகளோடு கூட சபை மாறிடுச்சு. சபையினுடைய நோக்கம் ஏன் உருவாக்கப்பட்டது சர்ச் அப்படின்னு கேட்டால், இயேசு வரும் அளவும் அவருக்காக காத்திருப்பதற்கு, எதிர்பார்த்திருப்பதற்கு. அதை தவிர சபை இன்னைக்கு எல்லாம் செய்து, சபைக்குள்ள எல்லா ஆக்டிவிட்டீஸும் இருக்கு, ஆனால் காத்திருக்கிற அனுபவம் மட்டும் இல்லை. அப்போ இன்னைக்கு மணவாளன் தூர தேசத்தில் இருக்கிறார், அவருக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது, அவர் எப்போ வேணாலும் வருவார், ஆயத்தப்படுவார். ஆனால் இன்னைக்கு நாம் ஆயத்தப்பட்டு நிற்கிறோமா? வான்னு சொல்கிறக்கூடிய அனுபவம் இருக்கிறதா?